மாவட்டத்தில் பல பகுதி புரட்டி போட்டுவிட்டு போய்விட்டது. கஜா புயல் எந்த வேகத்தில் அடித்ததோ அதே வேகத்தில் நிவாரண பணிகளை மேற்கொண்டு புயலுடைய அடிச்சூட இல்லாம நாங்க அதை நிவாரணத்தை மேற்கொண்டோம். இதுதான் அதிமுக அரசாங்கம். கடுமையான வறட்சி இல்லாம பாத்துக்கிட்டோம், குடிய பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டோம், மக்கள் துன்பப்படாம பாத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு புயல் வெள்ளம் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் தென்னை மரம் வெடிந்து விழுந்து விட்டது புயலால். அதுக்கு நிவாரணம் 600, அதை வெட்டி வெளியில் ஏற்றுவதற்கு 500 ரூபாய், 1100. ஒரு ஹெக்டேர் நிலம் 175 தென்னை மரம் இருந்தா 1,92,500 அந்த விவசாயிகளுக்கு வழங்கணும். மறு சாகுபடி மீண்டும் அந்த விவசாயி பணியை துவங்க வேணும். தென்னம் பயிர்களை நட வேண்டும், தென்னை மரங்களை நட வேண்டும், தென்னை கன்றுகளை நட வேண்டும். அதற்கு 72,100 ரூபாய் நாம் கொடுத்தோம். இப்படி விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது இந்த மக்களுக்கு செய்திருக்கீங்களா? இன்றைக்கு வேளாண் பணி சிறந்தால்தான் உணவு பஞ்சம் வராது. இன்றைக்கு அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும், விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால உணவு உற்பத்தி அதிகமாக பெருக்கிய காரணத்தினால விலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இன்னைக்கு என்ன திமுக ஆட்சியில அரிசி விலை உயர்ந்து போச்சு, 20 ரூபா ஒரு போச்சு. சாப்பாட்டு அரிசி, கடல் எண்ணெய் விலை உயர்ந்து போய்விட்டது, பருப்பு விலை உயர்ந்து போட்டு, எல்லா உணவுப் பொருட்களும் விலை உயர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகளை இந்த பெண்கள் இங்க இருக்காங்க 100 நாள் வேலை திட்டம் 180 நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்துறாங்களாமா? இல்ல இல்ல, இப்ப 50 நாளா குறைச்சிட்டாங்க. குறைச்சது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியோட 16 ஊராட்சி சேர்த்து வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேலையும் இனி இந்த ஆட்சியில் போய்விட்டது. மாநகராட்சியோட அந்த ஊராட்சிகளை சேர்ப்பதின் விளைவு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மூடுவிழா கண்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இளைஞர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்புன்னு சொன்னாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைக்குன்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? ஏன்னா டீசல் தான் நாம எல்லாமே இன்னைக்கு டிராக்டர் டீசல் தான் இயங்குது.